அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேஷ ராசிக்கார நேயர்களே, நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த 6 படை நாயகன் தகப்பன் சாமி முருகரை மனதார ஒரு நிமிடம் தியானிச்சுட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் செந்தில் வடிவேலனே போற்றி. மனசுல உறுதியா வச்சுக்கோங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். பொதுவாவே நம்ம மேஷ ராசிக்காரங்க இருக்காங்களே, அவங்க நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சுயநலம் கொண்டவங்க கிடையவே கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற 10 பேரும் ஏன் இந்த உலகமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பேரன்பு கொண்ட புதுநல குணத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க தான் நீங்க. இதனாலேயே கடவுள் உங்களுக்கு ஒரு அபாரமான புத்திசாலித்தனத்தை கொடுத்திருக்காருங்க. உங்களை அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்திர முடியாது. ஏன்னா உங்களுக்கு நிகர் நீங்க தாங்க. நீங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப ஈஸியா, ரொம்ப யதார்த்தமா பழகிருவீங்க. அதனாலேயே உங்களுடைய நட்பு வட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க சொந்த வாழ்க்கையில எத்தனை இடி விழுந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை நினைச்சு ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு நெருங்கிய ஒரு உறவோட வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிடம் ஓடி போய் முன்னாடி நின்னு உதவி செய்யக்கூடிய அந்த ஈர மனசு உங்களுக்கு உண்டுங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட மேஷராசி அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா சௌக்கியமா இருக்கீங்களா? இதை நான் கேட்ட உடனே, ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே, எங்க வாழ்க்கையில இப்போ இருக்கிற தலைக்கு மேல நிக்கிற பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஏதோ ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது? நாங்க இந்த உலகத்துல இப்போ உயிரோட நடமாடுறதே ஒரு பெரிய அதிசயமா இருக்கு. இதுல நாங்க எப்படிம்மா நிம்மதியா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க குமுறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மேஷராசி நேயர்களே. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை, இந்த இருண்ட காலம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல கானல் நீரா அப்படியே மெல்ல மெல்ல மறைய போகுதுங்க. திருமணமாகாம தள்ளி போயிட்டே இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த திருமண தடைகள் நீங்கி கூடிய சீக்கிரம் கெட்டி மேளம் கொட்ட போகுதுங்க. வெகு காலமா குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு மழலை செல்வ மடியில தவழ போகுது. முக்கியமா இந்த பூர்வீக சொத்து ரீதியா கோர்ட் கேஸ் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்களே, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது. உங்க கைக்கு வரவேண்டிய சொத்து தானா தேடி வந்து உங்க கையில சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனிமே நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படியே அடுக்கடுக்கா நடக்கப் போகுது. உங்களுடைய நீண்ட கால ஆசைகள், சின்ன சின்ன கனவுகள் எல்லாமே இனிமேல் நிறைவேற போகுதுங்க. மேஷராசிக்காரர்களே, நீங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை சமாளிக்க ஒரு தெளிவான திட்டத்தோட செயல்படணுங்க. மற்றவங்க நம்மளை தப்பா எடை போடாதபடி நம்மளோட கண்ணியத்தை நாம தான் பார்த்துக்கணும். எப்போதும் ஒரு மனோதிடத்தோட ஒரு சிங்க நடை போட்டு செயல்படுங்க. கடவுள்கிட்ட நீங்க எதை வேண்டினாலும் சரி, முதல்ல தைரியத்தை கொடு அப்படின்னு கேளுங்க. ஏன்னா எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நீங்க உங்க தைரியத்தை மட்டும் ஒருபோதும் இழக்கவே கூடாதுங்க. அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில நினைச்சதை விட பெரிய வெற்றியை பெற முடியும். கடவுள்கிட்ட பணிவா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், என்னால முடியும், நான் நிச்சயம் முயற்சி செய்வேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்தோட இருங்க. சாதாரண மனிதனா இருக்கவே வேண்டாங்க. மேஷராசிக்காரங்க எப்போதும் உயரத்துல பறக்க வேண்டியவங்க, ஒருபோதும் விழுந்து விடக்கூடாதுங்க. இந்த ஒரு குணம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த 7.5 சனி அப்படிங்கிறது
எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க. சனி பகவான் வரக்கூடிய மாதத்தில் தனது கெம்பீரமான சிம்மாசனத்தில் அமரப்போகிறார். கடந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா அவர் மீனம் ராசியில சிம்மாசனம் இல்லாம தான் இருந்தார். இப்போ அவர் சிம்மாசனத்துல அமர்ந்து தன்னோட ஆட்டத்தை, அதாவது விளையாட்ட தொடங்கப் போறார். சனியோட அந்த உண்மையான முகத்தை நீங்க பார்க்கணும்னா நீங்க முதல்ல நேர்மையா இருக்க கத்துக்கணும். மேஷராசிக்காரர்களோட ரத்தத்துல பயம் அப்படிங்கிற சொல்லே இருக்கக்கூடாது. எந்த ஒரு இலக்கா இருந்தாலும் சரி, அதை அடித்து நொறுக்கும் தைரியம் உங்களுக்கு வேணும். இப்போ இந்த சனி பெயர்ச்சியில மீனம் ராசியில 2.5 வருஷங்கள் சனி பகவான் தற்காலிகமா அமர்ந்திருக்கிறார். இப்போ நம்ம ராசிக்குள்ள வரப்போறார். இந்த நேரத்துல நாடும் மாறப்போகுது, உங்க நேரமும் மாறப்போகுது. உங்க குடும்பத்தில ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கடவுள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நான் என் இதயத்தை உங்ககிட்ட விட்டுட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. மேஷராசிக்காரங்க அந்த இதயத்தை, அதாவது உங்க நம்பிக்கைய மட்டும் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. 7.5 சனியில இப்போ விரயச்சனி 12ஆம் வீட்டில கையெழுத்துல பட்டிருக்குங்க. சனி பகவான் உங்களுக்கு சுப விரயத்தை தான் தரப்போறாரு. அப்படின்னா என்ன? உங்க வீட்ல திருமணம் நடக்கலாம், புதுசா ஒரு கார் வாங்கலாம். இப்படிப்பட்ட நல்ல சுபகாரியங்களுக்காக பணம் செலவாகும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அது அப்படியே ஒரு நேர்கோட்டுல நடக்கப் போகுது. ஒரு அற்புதமான பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது நேர்மறை அதிர்வு உங்களுக்குள்ள தொடங்கப் போகுதுங்க. சனி பகவான் உங்கள ஒரு மிகச்சிறந்த சூழ்நிலையில உருவாக்கப் போறாரு. இத முதல்ல நீங்க முழு மனசோட நம்புங்க. ஏன்னா சனியோட மிகப்பெரிய பலமே நம்பிக்கை தாங்க. அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருந்தா உங்க வீட்ல விசேஷங்கள் களைகட்டும். வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். முக்கியமா அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பொற்காலம். நல்ல வருமானம் கிடைக்கும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த அந்த பதவிகள் உங்கள வந்து சேரும். தொழிலாளர்கள், வேலையாட்கள் எல்லாரும் இதனால நிறைய பயனடைவாங்க. ஆனா ஒண்ணுங்க, உங்க ராசியில சனி இப்போ எங்க இருக்கிறார்? உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கறத நீங்க ஒரு முறை தெளிவா சரி பார்த்துக்கணும். ஏன்னா சரியான நாள்ல ஒரு விஷயத்தை தொடங்கினாதான் அது வெற்றியை தரும். தப்பான நேரத்துல எதையும் செஞ்சிராதீங்க. எதிர்காலத்துல உங்க கூடவே இருக்க போறவங்களுக்காக இப்போதே திட்டமிடுங்க. அவங்களோட சேர்ந்து வியாபாரம் செய்யுங்க. தவறான நபர்களை தவறான சூழ்நிலையில சந்திக்கிறத முற்றிலுமா தவிர்த்துருங்க. உங்க கூடவே இருந்து உங்கள முன்னேத்த நினைக்கிறவங்களோட நீங்க கைகோர்த்தா இந்த நேரத்தை ஒரு பொற்காலமா மாத்திக்கலாம். இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான நேரம். அதனால வீணா வருத்தப்படவே படாதீங்க. உங்க வீட்ல ஒரு விசேஷம் நடக்கப் போகுது. சனி பகவான் என்னை உயர்த்தப் போகிறார். என்னோட பேங்க் பேலன்ஸ் உயரப்போகுது. வருமானம் அதிகரிக்கப் போகுது அப்படின்னு நீங்க ஆணித்தரமா நம்புங்க. நிச்சயமா உங்களுடைய எண்ணம் எப்படியோ அப்படித்தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கும். அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உங்க கதவை தட்டப்போகுது. வெளியில இருந்து என்னதான் கெட்ட செய்திகள் வந்தாலும் அத உங்க காதுக்குள்ளயும் மனசுக்குள்ளயும் கொண்டு போய் இடம் கொடுக்காதீங்க. கடவுளோட பேரருள் உங்ககிட்ட இருக்குதுங்க. ஒரு நல்ல நாள உற்சாகமா தொடங்குங்க. சனியோட உண்மையான அந்த ஆசீர்வாதத்தை நீங்க இப்போ உணரப் போறீங்க. நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் போல ஜொலிக்க போறீங்க. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த வாய்ப்பை மட்டும் நீங்க எக்காரணம் கொண்டும் தவறவிடக்கூடாதுங்க. யாரும் பயப்படவே வேண்டாம், பதட்டப்படவும் வேண்டாம். யார் உங்ககிட்ட உண்மையா, அன்பா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்க நேரத்தை ஒதுக்குங்க. அந்த நேரம் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். ஒரு புதிய திட்டத்தை உருவாக்குங்க. அது கண்டிப்பா ஒரு மாபெரும் வெற்றியை தரும். ஆனா எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கறதுக்கு முன்னாடி
சரியான ஒரு வழிகாட்டுதலோட தொடங்குங்க. நீங்க அந்த ஜெகதீஸ்வரனையே வெற்றி கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த இறைவனை மனதார வணங்குங்க. தினமும் ஒரு 5 முறை மகா கணபதிக்கு தோப்புக்கரணம் போடுங்க. சுக்லாம் பரதரம் ஸ்லோகத்த ஒரு 5 முறை சொல்லுங்க. இந்த தோப்புக்கரணம் போடுறது, பாராயணம் படிக்கிறது, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நேர்மறை மாற்றத்தை உருவாக்கும். முக்கியமா நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும். நாம சுறுசுறுப்பா இருந்தாலே நேரம் நமக்கு சாதகமா மாறிடும். எல்லாவற்றிலும் வெற்றி தானா தேடி வரும். வாழ்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்பிக்கையை பத்தியதுங்க. நாம ஒருபோதும் கீழ போக மாட்டோம். இந்த நேரம் நம்மள மேல உயர்த்தப் போகுது. நாம விழணும்னு யாராவது கணக்கு போட்டா கூட நாம விழவே மாட்டோம். ஏன்னா முருகனோட அருள் உங்களுக்கு இருக்கு. நல்ல விஷயங்க உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியா ஒரு சங்கிலி தொடர் போல நடக்கப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்கவ வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே அப்படியே ஒண்ணு விடாம நிறைவேறப் போகுது. தோல்வி, துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இனிமே உங்க அகராதியில இடமே கிடையாது. இது நாள் வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டு ஒரு நல்ல வேலைக்காக காத்துட்டு இருந்த இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி ஒரு கௌரவமான வேலை கிடைக்கப் போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் களை கட்டும். இது நாள் வரைக்கும் பணக்காசுக்காக 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி அவமானப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனிமே பாருங்க, நீங்க 4-5 பேருக்கு பணக்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வாக்கான வாழ்க்கைய வாழப் போறீங்க. இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? இல்ல புடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா? இல்ல புடிச்சவங்க கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம, மனக்கவலை இல்லாம, ராத்திரியில நிம்மதியா தூங்குறாங்களோ, அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனிமே கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்ல. இது நாள் வரைக்கும் உங்க மனச அழுத்திட்டு இருந்த பாரங்கள் எல்லாம் இனி காணாம போகப் போகுது. நீங்க ரொம்ப சந்தோஷமா, ஆரோக்கியமா வாழப் போறீங்க. அடுத்ததா நம்ம மேஷ ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கப் போகுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். மேஷ ராசியின் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நேயர்களே, இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன வீண் அலைச்சல்களும் வேலையில டென்ஷனும் வந்துட்டு போகும். ஆனா அதெல்லாம் தற்காலிகம்தான். மத்தவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திடுங்க. அது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துல கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால ஒருத்தர ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லதுங்க. பிள்ளைகளால திடீர்னு ஒரு செலவு வரலாம். ஆனா அத நினைச்சு பயப்பட வேண்டாம். தடைப்பட்ட காரியங்களெல்லாம் இனிமே தங்கு தடையின்றி நடக்கும். திருமண யோகமும் புத்திர பாக்கியமும் கைகூடி வரப்போகுது. பரணி நட்சத்திர நேயர்களே, இந்த மாதம் நீங்க யாரையும் எதிர்த்துக்காம கொஞ்சம் அனுசரிச்சு போறது உங்களுக்கு பெரிய நன்மையை தரும். சில நேரங்கள்ல மனக்கவலை அல்லது காரியத்தாமதம் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஆனா ஒண்ணுங்க, பணவரத்து இப்போ அதிகரிக்க போகுது. உங்க பேச்சில ஒரு வசீகரம் உண்டாகும். நீங்க சொல்றத மத்தவங்க கேட்பாங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தூரத்துல இருந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். கையில பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். கவலைகளை மறந்துட்டு உற்சாகமா இருங்க. கார்த்திகை நட்சத்திர நேயர்களே, இந்த மாதம்
உங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். லாபம் கிடுகிடுன்னு உயரும். ரொம்ப நாளா வராம இருந்த பழைய பாக்கிகளெல்லாம் இப்போ வசூலாகும். புதுசா ஆர்டர்கள் வந்து குவியும். ஆபீஸ்ல வேலை செய்றவங்க உங்களோட திறமையால மேலதிகாரிகளோட பாராட்ட பெறுவீங்க. உங்க கௌரவம் சமூகத்துல உயரும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் இப்போ கைகூடும். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகளெல்லாம் காணாம போகும். உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமா மாறப்போகுதுங்க. மேஷ ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இன்னும் பல நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. அதே போல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செஞ்சிட்டு வாங்க. அந்த முதியவர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைச்சாலே உங்க துன்பங்கள் எல்லாம் குறைஞ்சு இன்பங்கள் ரெட்டிப்பா கிடைக்கும். மனசுல வைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி.